தந்தனதனாதனதனாதனதனானா தனநாதனாதந்தனாதனதனானா தந்தனதனாதனதனாதனதனானா தனநாதனாதந்தனாதந்தனானா அழகான சோலை சூழ் குளத்தருகிருந்து அதிசயம் பலகாட்டி அருளது புரிந்து பழங்கால மன்னனாம் சத்துருவனாண்ட பண்புசரி சத்துரு கொண்டானூரில் மலை போல அருள் பொழியும் ஆதி கண்ணகை மேல் மனது கொடு காவியம் மாலை நான் பாட பிழை பொறுத்தே என்னை ஆண்டருள் செய்யும் பேளவயிரோனே உன் பாதமலர் சரணம் தந்தனதனாதனதனாதனதனானா தனநாதனாதந்தனாதனதனானா தந்தனதனாதனதனாதனதனானா தனநாதனாதந்தனாதந்தனானா ஆதிசிவனும் உமையும் ஐங்கரத்தோனும் மாறுமுகவேலனுடனாதி காத்தவனும் சோதி வடிவானதோர் வீரபத்திரரும் சப்தமா கண்ணியுடன் நாகதம்பிரானும் பாதிமதி சூடிடும் மாறி வைரவரும் பத்திரகாளியுடன் மாறி பேச்சியரும் ஓதரிய அனுமந்த சுவாமியும் சூழவே சத்துரு கொண்டானில் கோயில் கொண்டவளே தனநாதனதனாதனதனானா தனநாதனாதந்தனாதனதனானா தந்தனதனாதனதனாதனதனானா தனநாதனாதந்தனாதந்தனானா உத்தமியே குளத்தருகில் மதுரை மர நிழலில் உம்பர்தொழு தேவி என வீற்றிருந்தாயே அத்தருணம் மானிடர்கள் அதிசயம் கண்டு அழகான குடிசையில் கோயிலும் அமைத்து பத்ததி முறையாக வழிபாடியற்றி பாங்கினுடன் உன்மனம் குளிரவே செய்ய நித்தமும் அருள் பொழிய சத்துரு கொண்டானில் நீதியாய் வந்ததொரு கண்ணகை தாயே வந்தனதனாதனதனாதனதனானா தனநாதனாதந்தனாதனதனானா தந்தனதனாதனதனாதனதனானா தனநாதனாதந்தனாதந்தனானா ஆதிசிவனோடுமையார் அருகினில் இருந்து ஐயனே எமது குறை கேட்டருளுமன்று ஓதினார் பாண்டியனால் நாணம் அடைந்து உளமுருகி வாடியதை உத்தமர் தமக்கு பாதிமதி சூடுமர நாரதையறிந்து பாண்டியன் கர்ப்பமதை பூலோகம் மீதில் நீதியாய் நீ அளிப்பாயெனவே கன்று தோன்றுமெனவே வரம் தானளித்தனரே தனநாதனதனாதனதனானா தனநாதனாதந்தனாதனதனானா தந்தனதனாதனதனாதனதனானா தனநாதனாதந்தனாதந்தனானா இனிய விடை கேட்ட திருமகளாரும் அப்போம் இன்பமுடனே சென்று பாண்டியன் வாசல் கணிதரும் மாமரம் தன்னிலோர் கனியாய் கண்டவர்கள் காய்த்து நிற்பதனையே கண்டு பணிவோடு மன்னனிடம் செய்திதனை கூற பார்வழுதியும் மிகச் சந்தோஷம் கொண்டு துணிவோடு அண்ணாந்து ஆய்ந்திடும் போது துளிபால
தாழ் விழுந்து நுதல் விழி மறைந்ததுவே வந்தனத நாதனத நாதனத நானா கணநான நாதந்த நாதனத நானா வந்தனத நாதனத நாதனத நானா கணநான நாதந்த நாதந்த நானா வீடில்லா கணிதனை சில நாட்களித்து எடுத்ததை பார்க்கவே எழில் சொறி குழந்தை கோடியழகோடங்கிருப்பதை கண்டு குழந்தையின் மர்மமதை அறியவே எண்ணி ஓடோடி கணிகரை கூட்டியே விடயத்தை யோதவே அவர்களும் சோதிடம் பார்த்து நாடாளும் மன்னவாயும் மதலை தன்னால் நாடழியும் நம்மாட்சி தானழியும் என்றார் நாதனத 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 நானா கணநான நாதந்த நாதனத நானா தந்தனத நாதனத நாதனத நானா கணநான நாதந்த நாதந்த நானா உற்றதிரல் கணிகருரை கேட்ட பெரு வழுதி உடனேகி வைம்பொன்னின் பெட்டகம் அமைத்து குற்றமர உள்ளே குழந்தையை வைத்து கொண்டு போய் வைகை நதி தன்னிலே விடவே பற்றுடனே நதி எந்த வேளைதனை கொண்டு பாங்காக கடல் மீது சேர்த்திடவே அன்று பற்றாத ஆழ்கடலில் வருவதை கண்ட மானாகர் தூக்கியதை மரக்களமுள் வைத்தார் வந்தனத நாதனத நாதனத நானா கணநான நாதந்த நாதனத நானா வந்தனத நாதனத நாதனத நானா கணநான நாதந்த நாதந்த நானா சென்று பெட்டகம் தன்னை திறக்க உள்ளே ஓரழகான பெண்மதலை கண்டு மார்போடு ஏந்தியே மனைவியோடு சேர்த்து வளர்த்தெடுத்தே வணிகர் கோவலர் தமக்கு பேரான திருமணம் செய்தங்கு வைத்து பெருமையுரு நாகமணியில் சிலம்பிட்டு தார் சூடும் சோழரசன் மாளிகையில் மாதவி தன்னடனம் பார்க்கவே கோவலரும் சென்றார் நாதனத 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 நானா கணநான நாதந்த நாதனத நானா தந்தனத நாதனத நாதனத நானா கணநான நாதந்த நாதந்த நானா பெண்ணாமலூல் வினையால் மாதவியினாடலில் இதயம் மயங்கியே மனைவியை மறந்து பொன்னான வாழ்வுடன் கைப்பொருள் இழந்து பூவையால் கண்ணகியை நாடித் திரும்பி அன்புளை பொறுத்தருள வேண்டுமென கேட்டேன் கையளால் கால் சீலம்பொன்றினை விற்று துன்பமர வாழவே சோழ நகர் விட்டு தோகையொடு பாண்டி நகரிடைச்சேரி சென்றார் வந்தனத நாதனத நாதனத நானா கணநான நாதந்த நாதனத நானா தந்தனத நாதனத நாதனத நானா கணநான நாதந்த நாதந்த நானா இளவே பாண்டி மாதேவியர் சிலம்பை இணக்கவே கொடுபோய் மறைத்த பொற்கொள்ளன் ஞாலமதில் இதை வாங்க யாருமில்லை வாரும் நீ நான் விற்று 1000 பொன் வாங்கி தருவேன் கோலமுரு பாண்டி மாமன்னன் மனைக்கு கூட்டி
அடியே கோவலரை கொண்டங்கு சென்று ஆலமாலரசனே சிலம்புத்திருடனை அடியேன் பொருளோடு கொடு வந்தேன் என்றார். தனதனாதனதனாதனதனானா தனநானநாதந்தநாதனதனானா தந்தனதனாதனதனாதனதனானா தனநானநாதந்தநாதந்தனானா ஏதிதன அரசனும் நோபுரம் தன்னை இதய நிறை பாண்டி மாதேவியரிடத்தே போதுவாய் உன் சிலம்போகென்ற நுப்ப உத்தமியாடினதில்லை என்றே உரைக்க இதுபுரி கம்மாளன் இது என்ன மாயம் செய்த பொருள் நானாகு மதையுணர வேணும் ஆதாரம் தேவையிலையத்தனையும் உண்மை ஐயனே கடமைதனை செய்யுமென நின்றான். வந்தனதநாதனதநாதனதனானா தனநானநாதந்தநாதனதனானா தந்தனதநாதனதநாதனதனானா தனநானநாதந்தநாதந்தனானா ஐயனே கல்வனிவன் கொள்ளுமென்றோத ஆத்திரமடைந்தே அரசனும் அவ்வளை துய்யவனை விட்டுமென கட்டளையுமிட்டான். துயர் கண்டால் கண்ணகையும் கனவினில் அன்றே பெய்யேதுடித்தாள் தலையில் அடித்தாள் வேகமுடன் சென்றங்கு உயிரை கொடுத்தாள். தையலால் கோவலர் சொன்ன மொழி கேட்டு சண்டாள மன்னவன் அரண்மனை நடந்தாள். தனதனாதனதனாதனதனானா தனநானநாதந்தநாதனதனானா தந்தனதனாதனதனாதனதனானா தனநானநாதந்தநாதந்தனானா கொண்டொடியால் கால் சீலம் பொருகைதனிலேந்தி ஓடோடி மன்னவன் அரண்மனை நடந்து நின்ற நிலை கண்டு நடுங்கியே காவலன் நேராக பாய்ந்தோடி மன்னனிடம் கூற தென்றே அழைத்து வாகின்ற ரசனோத சீற்றமுடனே சென்று வழக்காடி வென்று அன்றே கணல் மூட்டி மதுரையை எரித்து ஆங்காரம் நீங்காது நின்ற கண்ணகையே. வந்தனதநாதனதநாதனதனானா தனநானநாதந்தநாதனதனானா தந்தனதநாதனதனாதனதனானா தனநானநாதந்தநாதந்தனானா ஓதரிய செயல் மீண்ட கண்ணகையின் உக்கிரம் கண்டு பயந்தே இடைய மாதர் பாதமதில் வீழ்ந்து பணிந்தே மன்றாடி பத்தினி யாரிடம் செய்தி அறிந்து தூதமதில் கனியாக வந்ததாயாரை தொழுதங்கு அம்மானை கும்மிகளுமாடி ஏது வினை வந்தாலும் எங்களை காத்திட எப்பொழுது நீர் வருவீரென்று கேட்டனரே. தனதனாதனதனாதனதனானா தனநானநாதந்தநாதனதனானா தந்தனதனாதனதனாதனதனானா தனநானநாதந்தநாதந்தனானா ஔடதம் போல் வினை நீக்கும்
மாதாவும் அது கண்டு கோபமது ஆறிய பின்னே செவ்வையாய் வாழ்கின்ற மக்களுக்கெல்லாம் தீவினைகள் வாராது காப்பேனென்றோதி வைகாசி திங்கள் மதி மண்ணுலகில் நானும் வருவனென்றோதியே வடிவமது மாறி கொவ்வையிதழ் கண்ணகையார் குவலயம் விட்டு குருபரன் கைலைதனை நாடியேகினலே நந்தனத நாதனத நாதனத நானா தனநான நாதந்த நாதனத நானா தந்தனத நாதனத நாதனத நானா தனநான நாதந்த நாதந்த நானா